நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரை காத்திருந்து பாரு ராஜா. நேரம் வரும்னு பார்த்தா சனினா வந்துருச்சு. நம்ம யாரு வம்புக்கும் போறதில்ல தும்புக்கும் போறதில்ல. கடவுள் நல்லவனதையா சோதிக்கிறான். ஹலோ தம்பி, சோதிச்சிட்டான். என்ன சார், ஆட்டோ ஓட்ட வந்தீங்களா இல்ல ஆட்டோ வாங்கி வாடகைலான்னு வந்தீங்களா? ஏய் என்ன நக்கலா? ட்ரௌசரை உருவிடுவேன். உருவன கண்ணு கெட்டுடும். உன்னை நான் பயங்காட்டு விரும்பல. என்ன விஷயமா வந்தீங்க? தலைவரை பார்க்க வந்தேன். வந்தவன கேட்க வேண்டியதானே. பீதியை கிளப்பிட்டு பேஜி ஆக்கிட்டேன். தண்ணி இல்லாத நேரத்துல வாஜாரு தலைப்பு செய்தி படிச்சுட்டு இருக்காரு. விளம்பரம் படிக்கும் போது கூப்பிடுவாரு. வெயிட்டிங் சி சொக்கா, அவர் வர சொல்லு. வாஜாரு தந்தி அடிச்சிட்டாரு, உள்ள போங்க. நேரம் தாண்டா உனக்கு. இருங்க சார், ஷூவை கைட்டு போங்க. ஏய் சார், கோயிலுக்குள்ள போகும்போது ஷூவை கைட்டு போறீங்களா? அது மாதிரி தான் இது எங்களுக்கு கோயில். ஷூவை கைட்டு போங்க. போங்க சார். ஏன் டவுசரை கைட்டாரா? பரவாயில்ல, அப்படியே வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றான்னு கேட்போம். சொல்லுங்க. ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். என்ன உதவி? அந்த ஏழுமலை ஏகாம்பரம் பண்ண அக்கிரமத்தெல்லாம் கண்டுக்காதே விட்டுட்டு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த ஜானி என்னை குடும்பத்தோடு தூக்கிடுவேன்னு சொல்றான். ஓ அப்படியா? ஜானிக்கு சப்போர்ட் பண்ணா டிபார்ட்மெண்ட்ல என்னை வேலையை விட்டே தூக்கிடுவான். டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த ஜானி உங்களை தூக்கிடுவான். ஜானிக்கு சப்போர்ட் பண்ணா டிபார்ட்மெண்ட் உங்களை தூக்கிடும், அதானே? அப்போ ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. நீங்க தான் வைரம். நான் பண்ணது தப்பு தான் வைரம். நான் பண்ணது தப்பு தான். அது ரைட்டு, தப்ப உணர்றீங்க. ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வைரம். வாங்க. மே கம் இன் சார். வாமா மித்ரா, உன் கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன். சார் அது என்னங்க சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சரவணனும் அந்த ஜானியும் 2 பேரும் பேசினதை வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு தான் உங்களை பாராட்டுறேன். உட்காரு. தேங்க்யூ சார். சார் அது என்னோட டியூட்டி சார். ஓகே, வெரி குட். ஆமா, நீங்க அந்த வீடியோவை சார் நான் போய் டெலீட் பண்ணிட்டேன் சார். ஓகே, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. ஓகே சார். மே கம் இன் சார். சார் காஃபி சார். இன்ஸ்பெக்டர் சரவணன் ரொம்ப நல்லவர் தான்மா. ஆனால் அந்த ஜானி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டு வச்சிருக்கான். அதை பற்றி அவர் எதுவும் சொல்லலை சார். ஓ அப்படியா? மேடம், உங்க ஏசி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஓகே சார். ஓகேம்மா, யூ கேன் கோ. வணக்கம் ஐயா, நான் உதயசங்கர் பேசுகிறேன். ஒன்றும் இல்லையா, அடுத்த மாதம் ஜானி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு திட்டம் போடுறான். சார் பயப்படாதியா? ஹலோ. ஜானி, உன் பிறந்த நாளைக்கு ஏசி வரேன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன்ல அவர் ஒத்துக்குவாருன்னு. அப்படியா? அப்போ நீங்க எங்களையே வர சொல்லிட்டாரு ஜானி. சரி சரி, அங்க மீட் பண்ணுவோம். சார், ஜானி அவன் பிறந்த நாளுக்கு ஸ்டேஷன்ல இருக்க அத்தனை பேரும் இன்வைட் பண்ணியிருக்கான். என்ன சார் பண்ணலாம்? ஓ அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. எலிக்கு பொறி வச்ச மாதிரி அவங்கள பிடிச்சிடலாம். நீங்க அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணணும். அவங்க தலைவரை யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஹலோ சார் வணக்கம். ரிஜிஸ்டருங்களா? ஆமாம் சார், சொல்லுங்கள். புதுசாக டிசி வந்திருக்காரு. என்னது, புது டிசி வந்துட்டாரா? உங்களையும் சேட்டையும் பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்ன விஷயமா சார்? நல்ல விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துடுறேன் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜானி. சலோமியா சலோமியா. அப்புறம் ஜானி, அண்ணனுக்கு அடுத்தது நீதான்.
அப்புறம் பிறந்த நாளுக்கு என்ன ஏற்பாடு? உங்களுக்கு சூப்பரா 2 பொண்ணு கொண்டு வந்துருக்கேன். ஆரம்பிச்சலாமண்ணே. வாங்க. ஆரம்பி. உட்காருங்க. ஆரம்பிக்கிட்டோம்ப்பா. ஒரு சத்திரம் போலடா, அது வந்து போகும் பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜோலடா. காதலுக்கு சுத்திரங்களடா, நான் பக்குவமா அத்திச்சூடி படிச்சானடா. கையே சுடிதாரு கெட்டுக்கலன்னா ஜீன்ஸ பாருடா. ஜீன்ஸ தகது கெட்டுக்கலன்னா தாவணி மேலடா. சின்சியரா காதலுக்கு தோத்து போகாதே, ஃபைனான்சியரா காட்டிக்கிட்டா காதல் தப்பாதே. வாழ்க்கையொரு சத்திரம் போலடா, அதில் வந்து போகும் பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜோலடா. காதலுக்கு சூத்திர கேடுடா, நான் பக்குவமா ஆத்திச்சூடி படிச்சாடுடா. அறுவரைய மறந்தோம், கல்லறையில் விழுந்தோம், சில்லறைக்கு சண்டையினடா. சேகோலி உனக்கு, சேதாரம் எனக்கு, சென்சாரு இங்க இல்லடா. கூடு விட்டு கூடு பாயும், வித்தையெல்லாம் கத்துக்கோ, ஆழம் பார்த்து கால விட்டு நீச்சல் அடிடா. பச்சை மிளகா கடிச்சு போட்டா தண்ணிய குடிக்கணும், காதலிச்சு சோத்து போட்டா கண்ணீர் வடிக்கணும். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்த காலம் போச்சுடா, பொம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாலும் ஆச்சுடா. வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையொரு சத்திரம் போலடா, அதில் வந்து போகும் பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜோலடா. காதலுக்கு சூத்திரம் கேடுடா, நான் பக்குவமா ஆத்திச்சூடி படிச்சாடுடா. அச்சானி நீதான், அச்சாரம் நான்தான், மச்சானே தோள கிளப்புடா. உள்ளங்கைய பார்த்து போடாதடா கணக்கு, ரேகையில ஒண்ணும் இல்லடா. ஆமா, கூட்டணியே இல்லாமல புது கட்டுவாடுனா, உடுபட்ட ரோடு போடும் வயசுதானடா. 1000 ரூபாய் நோட்டு கூட சில்லறையா மாறுது, ஆம்பளைங்க காதல் எல்லாம் சில்லறையில் வாழுது. உச்சி மலை தேன் குடிக்க கஷ்டப்படணும், உத்தமனா வாழ்வதற்கு கஷ்டப்படணும். வாழ்க்கையொரு வாழ்க்கை ஒரு சத்திரம் போலடா, அதில் வந்து போகும் பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜோலடா. காதலுக்கு சுத்திரம் கேடுடா, நான் பக்குவமா ஆத்திச்சூடி படிச்சாடுடா. சுடிதாரு கிடைக்கலன்னா ஜீன்ஸ பாருடா. ஜீன்ஸ பிட்டது கிடைக்கலன்னா தாவணி மேலடா. சின்சியரா காதலிச்சு தோத்து போகாதே, ஃபைனான்சியரா காட்டிக்கிட்டா காதல் தப்பாதே. சின்சியரா காதலிச்சு தோத்து போகாதே, ஃபைனான்சியரா காட்டிக்கிட்டா காதல் தப்பாதே. சொல்லுங்க சார். ஏசி அசோக் கிட்ட வைரத்தை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
ஜானி கில்லடி மாதிரி கன்சைன்மெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா ஆமா. சரி இப்ப அவனுக்கு பங்கு எப்படி? பங்கா? அவனை நீங்களே பெரிய ஆளாக்கிடுவீங்க போல இருக்கு. டேய் அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த ஐடியாவை கொடுத்ததே அவங்க அண்ணன் தான். சரிப்பா, ஜானி ஒரு விவகாரமான ஆளு, பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாய்க்கு 2 எலும்பு துண்டு தூக்கி போட்டா போயிட போறான். கரும்பை கடிச்சிட்டு சக்கையை தூக்கி போறல, அது மாதிரிதான். அண்ணனோட சரக்குல விஷயத்தை கலந்துட்டு மேல அமிச்சிட வேண்டியதானே, சந்தோஷமா சாவட்டும். ஓஹோ. ஜாலி யாருன்னு காட்டுறேன். போன தடவை ஏர்போர்ட்ல நம்மளுடைய ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் அனுப்பும்போது புது கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து அதுக்கு ரொம்ப தடையா இருந்துட்டான். அதுக்கு பிறகு அந்த ஸ்பெசிமென்ஸ் அனுப்புறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல ஜானி. இந்த தடவை அலாட்டா இருக்கணும். சரிண்ணே, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அந்த கஸ்டமர்ஸான பிரச்சனை, ஆனா மாறி பிரச்சனை கொடுப்பான். அவனை அங்கேயே தூக்கிடு, மத்ததெல்லாம் அமைச்சரே பாத்துக்குவாரு. ஓகேவா? உனக்கு என்ன பங்குன்னு கேக்குறியா? என் இதயத்துல இருக்கு, முடிச்சிட்ட பிறகு சொல்றேன். இதயத்தில்லையா? அவ்வளவு பெரிய இதயமா இருக்கு.